இயேசுவின் பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை. 1 யோவான் 3:1 முதல் 10 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக, அற்புதமாக, அதிசயமாக உங்களுக்கு தந்து நீங்கள் இம்மையில் ஆசீர்வாதத்தோடும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனுடைய பெயர் ஸ்வர்ண ரோலா. இவருடைய காலம் 1452 முதல் 1498 வருடம் வரை. இவருடைய நாடு இத்தாலி. இவருடைய தரிசன பூமி இத்தாலி. இத்தாலியில் பிளாரன்ஸ் என்ற ஒரு பட்டணம். அங்குள்ள தேவாலயத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்தது. ஜனங்கள் உட்கார இடமின்றி அங்கும் எங்கும் கம்பிகளை பிடித்து தொங்கியபடி கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைந்தார் ஸ்வர்ண ரோலா. பாவத்தை குறித்து அவரது பிரசங்கம் அனைவரது உள்ளத்திலும் அம்பு போன்று பாய்ந்தது. வல்லமையான வார்த்தைகள் அவர்களது வாழ்வை கழுவ ஆரம்பித்தது. கதறி அழுது தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர். இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிறைந்து மகிழ்ந்து பொங்கி கர்த்தரை போற்றினர். இக்காலங்களில் பாவத்தை குறித்த பிரசங்கங்களை பலர் விரும்புவதில்லை. போதகர் பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கும் போதே இருக்கையை விட்டு நழுவி விடுகின்றனர். பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்யும் போதகர் மட்டுமே அங்கு இருப்பார். மற்றவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார்கள். 1500 ஆண்டுகளிலும் இப்படித்தான் காணப்பட்டது. இந்த நிலைமையை மாற்றினார் ஸ்வர்ண ரோலா. அடிக்கடி உபவாசிப்பதும் முழங்காலில் மணிக்கணக்காக நின்று ஜெபிப்பதுமே அவருக்கு மிகுந்த தைரியத்தையும் மக்கள் பேரில் கரிசனையும் தந்தது. ஆவியானவர் ஸ்வர்ண ரோலா மூலம் பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். திருச்சபையின் மூடத்தனங்களையும் சீர்கேடுகளையும் கண்டித்தார். இதனால் போப்பானவரால் சபைக்கு புறம்பாக்கப்பட்டார். 1498 ஆண்டு 6ஆம் அலெக்சாண்டர் என்ற போப் ஸ்வர்ண ரோலாவை தீரிட்டு எரித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டார். தன் முடிவை ஏற்கனவே அறிந்திருந்த ஸ்வர்ண ரோலா மரிக்கும் தருணத்தில் தனக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை எண்ணியபடி பரலோகம் சென்றார். அன்பரே, பாவ வாழ்க்கை அனைத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டீரார். ஸ்வர்ண ரோலா இப்படியாக சொல்லுகிறார்: நான் பல பட்டணங்களை விட்டு விடைபெறும்போது ஆண்களும் பெண்களும்
நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஆம் அன்பையான ஊழியக்காரர்களே, நீங்கள் ஜனங்களை பாவ மன்னிப்புக்கு நேராக வழிநடத்துகிறீர்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் சிந்தை உங்களுக்குள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். ஜனங்களே, தன் பாவம் சுட்டி காட்டப்பட்டு அதிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆசையும் உங்களில் நிறைந்து காணப்படட்டும். அதுவே கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஊழியர்களிடத்திலே தான் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவசியம் என்பதை உணர்ந்து அவர்கள் முகத்தில் இருந்து ஆண்டவருடைய ஒளியையும் அவர்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் சத்தியத்தையும் கேட்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், ஆசீர்வாதம் என்கின்ற பேரிலே ஒளியான மாய்மாலமான நீங்கள் செய்கிற பாவத்தில் தொடர்ந்து திளைத்திருக்கும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுக்கின்ற சத்தியத்திற்கு புறம்பான வார்த்தைகளுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா 9ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4, 5 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.